சாலையோர வியாபாரிகள் பிரச்சனைகளை பற்றி எடுத்து கூற இன்றைக்கு மாநகராட்சி முழுவதும் 90 சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த தன்னிச்சையாக அகற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நகர வியாபாரம். நிறைய பேருக்கு வாக்களிக்க வேண்டிய உரிமை கிடைக்காமல் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தேர்தலை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இது முழுமையா நம்ம கணக்கெடுக்கலையா, அதனால இந்த தேர்தல் நடந்தது சரியில்லை நம்ம சொல்ல முடியாது. நடந்த வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த சாலையோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு வாக்களிப்பதிலே மக்கள் ரொம்ப திணறிட்டார். மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் இந்த சட்டத்தை மீறி, நகர வியாபார குழுவை மீறி ஒரு கடையை அகற்றுவது என்பதோ ஒழுங்குபடுத்துவது என்பதோ நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல இடையூறு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த இடையூறை சரி பண்ணி அதை ஒழுங்குபடுத்ததான் சொல்லியிருக்க ஒழிய வணக்கம் சார். வணக்கம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகளுக்கான தேர்தல் நடந்திருக்கிறது. எப்படி இருக்கு? உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா? என்ன மாதிரி இருக்கு அந்த சார்? நிச்சயமாக ஒரு 15 மண்டலத்துக்கும் ஒரு 6 சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதி வந்திருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 15 மண்டலத்திலும் உள்ள சாலையோர வியாபாரிகளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக அந்த மத்திய சட்டப்படி அமைக்கப்பட்ட அந்த நகர வியாபார குழுவிற்காக ஒவ்வொரு மண்டலத்திலும் 6 பிரதிநிதிகள், சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மிக மிக மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா சாலையோர வியாபாரிகள் பிரச்சனைகளை பற்றி எடுத்து கூற இன்றைக்கு மாநகராட்சி முழுவதும் 90 சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. இது மத்திய சட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. மத்திய சட்டம் தெளிவாக இந்த சாலையோர வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளை அது சொல்லி இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான நகர வியாபார குழு என்பது. ஏனென்றால் நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, காவல்துறை வந்தா அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு கடையை எடுத்துருவாங்க. மாநகராட்சி நபர் தனியா வந்தாங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு கடையை உடனே எடுத்துருவாங்க. ஆனா இப்ப இந்த நகர வியாபார குழு அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு காவல்துறையோ இல்ல மாநகராட்சியோ இல்ல வேறு எந்த துறையோ, ஒரு இந்து அறநிலையத்துறையோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையோ அகற்ற முடியாது என்பதுதான் இந்த மத்திய சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. ஏன்னா இந்த தன்னிச்சையாக அகற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நகர வியாபார குழுல 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 15 உறுப்பினர்கள்ல 40%, அதாவது 6 உறுப்பினர்கள் சாலையோர வியாபாரிகள் இருப்பார்கள். அதுபோக இந்த சாலையோர வியாபாரிகளோடு சம்பந்தப்பட்ட சில துறைகள், குறிப்பாக மாநகராட்சியிலிருந்து அந்த மாநகராட்சி ஆணையர் இந்த குழுவிற்கு தலைவராக இருப்பார். அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவர் இதுல இருப்பார். அது இல்லாம டிராபிக்ல போலீஸ் தான், இதுல காவல்துறை தான் நிறைய இதுல அவர்கள் பிரச்சனைகளை பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே காவல்துறையிலிருந்து, டிராபிக்ல இருந்து ஒரு பிரதிநிதி இருப்பார், கிரைம்ல இருந்து ஒரு பிரதிநிதி இருப்பார். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியிருப்போர் நல சங்கங்கள், நாங்க குடியிருப்புக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அந்த குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இதுல ஒரு உறுப்பினரா இருப்பாங்க. அது இல்லாம தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நபர்கள் 2 பேர் இருப்பாங்க. ஆக இது எல்லாம் சேர்ந்து ஒரு 15 பேர் கொண்ட ஒரு கூட்டுக்குழு. அதுலதான் எந்த ஒரு முடிவாகவும் எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான விதி. அதன்படி நகர வியாபார குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இனி சென்னையில அகற்றுதல் தன்னிச்சையாக காவல்துறையோ அல்லது மாநகராட்சியோ அல்லது வேறு எந்த துறையுமோ அகற்றக்கூடாது, அகற்ற முடியாது என்பதுதான் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நடைபாதை வியாபாரிகளை மாமூல் கேட்டு மிரட்டுகின்ற தனிப்பட்ட காவல் அதிகாரிகள், இந்த சமூக விரோதிகள் இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய கவசமாக இந்த விற்பனை குழு இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? கட்டாயம், அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில மிரட்டி வாங்குறது, காவல்துறை அதிகாரிகள் தவறு பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்துல இந்த நகர வியாபார குழுல இப்ப காவல்துறை ஒரு இடத்துல அந்த கடை இடையூறா இருக்கிறது, அதை அகற்ற வேண்டும் என்று நினைத்தால் அந்த காவல்துறையினுடைய பிரதிநிதி அந்த மண்டலத்துல அவர் ஒரு பிரதிநிதி அங்க இருப்பார். அதனால காவல்துறை என்ன பண்ணணும்னா ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நகர வியாபார குழுவில் தான் அவர் கோர முடியும். அது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சுன்னா நகர வியாபார குழு உடனடியாக கூடுவதற்கான ஏற்பாடு இருக்கிறது. சாதாரண பிரச்சனையாக இருந்தால் அந்த
நகர வியாபார குழு 3 மாதத்திற்கு ஒரு தடவை கூடணும் அப்படின்னு விதி இருக்கு. அதன்படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அது விவாதிக்கப்பட்டு தீர்வு காணும். ஆலந்தூர், பெருங்குடி, மாதவரம் இந்த மண்டலங்கள்ல வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற மண்டலங்கள்ல மட்டும் போட்டிகள். அந்த 3 மண்டலங்கள்ல மட்டும் ஏன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்க? அதாவது சாலையோர வியாபாரிகளுக்கு முழுவதுமான ஒரு விழிப்புணர்வு என்பது இதுவரை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த விழிப்புணர்வை யார் ஏற்படுத்தப்பட வேண்டும்? விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா ஒண்ணு அந்த சாலையோர வியாபாரிகளுடைய பிரதிநிதிகள் ஏற்படுத்தணும். இன்னொன்னு அரசு அதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். என்னதான் சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் அந்த முயற்சியை எடுத்தாலும் அது முழுமையாக செய்வதற்கு இவரிடத்துல அந்த ஆள் பலம், பணபலம், அந்த அதிகார பலம் என்பது சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகளிடத்திலே கிடையாது. அந்த அதிகார பலம், ஆள் பலம் ஒவ்வொரு தெருவுக்கும் அதை கவனிக்கக்கூடிய அதிகாரிகள் என்பது மாநகராட்சியில் தான் இருக்கிறார். அப்ப மாநகராட்சி இந்த பணியை முழுவதுமாக சிறப்பாக செய்தார்கள் என்றால் எல்லா சாலையோர வியாபாரிகளுக்கும் அந்த விழிப்புணர்வு, இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறது போய் சேரும். ஆனா அந்த வகையில பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு விழிப்புணர்வோடு இந்த தேர்தல் நடந்திருக்கிறதா, மிகச் சரியாக இந்த தேர்தல் நடந்திருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நிறைய வாக்காளர்களை இது சென்றடையவே இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நகர வியாபார குழு தேர்தல் நடக்குதுன்றது நிறைய இடத்துக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர்களும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் கூட அந்த சாலையோர வியாபாரிகள் கணக்கெடுக்கப்படாமல், அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த வாக்காளர்கள் இன்றைக்கு மிகச்சரியாக எல்லா வாக்காளர்களும் இதுல இணைக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. வாக்காளர்கள் இணைப்பு என்பது ஒரு 60-70% நடந்திருக்கு. மீதி 30% சாலையோர வியாபாரிகள் இன்னும் அந்த இணைப்புக்குள் வராமல் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் வாக்கு போடுகின்ற உரிமையை இழந்திருக்கிறார்கள். உங்க கூற்றுப்படி பார்த்தா இந்த தேர்தலுக்கான கால அவகாசம் இன்னும் நீட்டித்திருக்கலாம், தேர்தல் குறித்த விளம்பரங்கள் இன்னும் அதிகமா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது எதிரும் உள்நோக்கத்தோட செயல்பட்டு எதிர்பார்க்கறீங்க? பெரிய உள்நோக்கம் எதுவும் கிடையாது. உள்நோக்கம் இருப்பதாக நானும் கருதவில்லை. அந்த மாதிரி ஒரு அரசை குற்றம் சொல்வதை நான் விரும்பவில்லை. மாநகராட்சி இன்னும் கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கணும். மாநகராட்சி சாதாரண காலங்களிலேயே அந்த சாலையோர வியாபாரிகளை கணக்கெடுத்து அவர்களுக்கெல்லாம் முழுமை அடையாள அட்டை வழங்கி இருக்க வேண்டும். அது அதிகாரிகள் முயற்சி எடுத்திருந்தால், சீரிய முயற்சியா சரியான முயற்சியா எடுத்திருந்தால் இன்னும் கூட நிறைய வாக்காளர்கள் இங்க வந்திருப்பார்கள். நிறைய பேருக்கு வாக்களிக்க வேண்டிய உரிமை கிடைக்காமல் மறுக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாம இருந்திருக்கும். சில பேர் இந்த தேர்தல் தெரிஞ்சவொன்னா ஐயோ எனக்கு அடையாள அட்டை இல்லையே, இந்த அடையாள அட்டை எனக்கு உடனே வேண்டும் என்று அணுகுனாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த அடையாள அட்டை வழங்கப்பட முடியாத நிலை இருக்கிறது. அதனால இந்த தேர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண காலங்களிலேயே மாநகராட்சி இன்னும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வியாபாரி கூட, ஏன்னா மாநகராட்சியால முடியும், ஒவ்வொரு தெருவிற்கும் அவர்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். என்னன்னா பெரிய மார்க்கெட் இருக்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் கணக்கெடுக்கப்பட்டு விட்டார்கள். ஆனா ஒவ்வொரு தெருலையும் பாத்தீங்கன்னா காலையில 2 பேர் நிற்பாங்க, சாயந்தரம் 2 பேர் நிற்பாங்க. அந்த மாதிரி வாக்காளர்களை எப்படி அந்த சாலையோர வியாபாரிகளை அடையாளம் காண முடியும்னா நிச்சயமா அது மாநகராட்சியால முடியும். அவருடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு தெருவுக்கும் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்டோட அதிகாரிகள் தினசரி போய் அந்த தெருவை சுத்தம் செய்யற வேலை, குப்பை அள்ளுற வேலை எல்லாம் பாக்குறாங்க. அவர்கள் கரெக்டா கணக்கெடுத்தா ஒரு தெருல ஒரு வியாபாரி கூட சாலையோர வியாபாரி மிஞ்சாம கணக்கெடுக்க முடியும். ஆனா இது ஒட்டுமொத்தமா பெரிய இடங்கள்ல, ஒரு மார்க்கெட் கூடுகிற இடங்கள்ல, நிறைய பேர் கூடுகிற இடங்கள்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் முழுமையாக கணக்கெடுப்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட இந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய தெருக்களிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சாயந்தர நேரத்துல வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு போறவங்க, காலை நேரத்துல வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு போறவங்க, இவர்கள் எல்லாம் இன்னும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு இந்த வாக்காளர் பட்டியலில சேர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு முழுமையான தேர்தலா இருக்கும். இப்போ இந்த தேர்தலை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இது முழுமையா நம்ம கணக்கெடுக்கலையா, அதனால இந்த தேர்தல் நடந்தது சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நடந்த வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த வாக்காளர்களை வச்சு இந்த தேர்தல் நடந்து அட்லீஸ்ட் 90 சாலையோர வியாபாரி பிரதிநிதிகள் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு மிக பெரிய நல்ல விஷயம். சாலையோர வியாபாரிகளை பற்றி எடுத்து கூற ஒரு பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் இதுல நல்ல விஷயம். நடைபாதை வியாபாரி சங்க தேர்தலில் அறிவுறுத்தப்பட்ட அந்த விகிதாச்சாரம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும், ஆதி திராவிடர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும், பொதுப்பிரிவு, சிறுபான்மை, இந்த விகிதாச்சாரம் சரியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா? சரியாகவே. அதுல வேட்பாளர்களே அவங்க கரெக்டா பொது பிரிவுல ஒருத்தர், பெண்கள் பிரிவுல ஒருத்தர், ஓபிசி 1, எஸ்சி 1, அந்த மாதிரி எல்லா வாக்காளர்களும் 6 பிரிவு இருக்கு. அந்த 6 பிரிவுகளுக்குமான வேட்பாளர்கள் தனித்தனியா பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான வாக்கட்டை தயார் செய்யப்பட்டுதான் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. இந்த நடைபாதை வியாபாரிகள் தேர்தல் அரசியல் சார்பு இல்லாம தனிப்பட்ட மனிதர்களுடைய செல்வாக்கின் அடிப்படையில் நடந்திருக்கிறது.
ஒரு மறைமுக ஆதரவுகள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இந்த அரசியல் சார்பற்ற தேர்தலுக்கு? இது அரசியல் சார்பற்ற தேர்தலா நடக்கிறத நான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும். அதனால அதன்படிதான் நடந்திருக்கு. ஒரு சில அரசியல் கட்சிகள், தனியார் கொஞ்சம் பெரிய ஆட்களுடைய தலையீடு இருந்தா கூட அது தவிர்க்க முடியாது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல ஒரு சிறு குறை இருக்கதான். ஆனா குறைகளை நாம் பெரிதுபடுத்துவதை விட ஒரு நகர வியாபார குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, அது கட்சி சார்பற்ற முறையில நடந்திருக்கிறது. ஏன்னா இதுல சின்னம் கிடையாது. கட்சியினுடைய சின்னம் தான் நேரடியா கட்சிக்கு போயிடும். இதுல சின்னம் கிடையாதுன்றதுனால இது சரியாகவே எதிர்காலத்துல இது இப்படியே தொடரணும் வலியுறுத்துறீங்க இல்லையா? கட்சியினுடைய சார்பு இல்லாம இப்படியே போவதற்கு எதிர்காலத்துல நாங்க என்ன வலியுறுத்துறோம்னா, ஒரு 2-3 கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கை. இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து சாலையோர வியாபாரிகளும் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படாமல் கொடுக்கப்பட வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த சாலையோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு வாக்களிப்பதிலே மக்கள் ரொம்ப திணறிட்டார். அவர்களால் நமக்கு தெரிந்தவர்கள் ஒருத்தர் 2 பேர் அடையாளம் தெரியுமே, மீதி 4 பேரை ஞாபகம் வைத்து, அந்த பிரிவுகளை ஞாபகம் வைத்து, அது உள்ள போய் அவர்களுடைய எண்களை ஞாபகம் வைத்து ஓடுவது என்பது நிச்சயமாக நடக்காத விஷயம். அது இனிமே இந்த பிரிவுகளுக்கும் கூட சின்னம் வழங்கப்பட்டால் அவர்களுக்கு ஈஸியா அவங்க வாக்களிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த சின்னம் இல்லாம வெறும் எண்ணெய் வச்சு, அந்த பிரிவை வச்சு அந்த ஆளை தேர்ந்தெடுக்கிறதுன்றது நிச்சயம் நிறைய பேர் தவறு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செல்லாத வாக்குகள் நிறைய போயிருக்கு. ஏன்னா அந்த முகத்திலேயே குத்துறது, சைட்ல குத்தாம முகத்திலேயே குத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தவறா பண்றதுல செல்லாத வாக்குகளும் நிறைய போயிருக்கு. அதெல்லாம் இல்லாம நடக்கணும்னா விழிப்புணர்வு இன்னும் தேவை. நகர்மன்ற குழு, இந்த விற்பனை குழு உருவாக்கப்பட்டிருப்பது பெருநகர சென்னை மாநகராட்சியின் எச்சதிகாரத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அவருடைய தனிப்பட்ட விருப்பின்படி இல்லாம ஜனநாயகத்தின் அடிப்படையில இதை செயல்படுத்துவாங்க, அதுக்கான உறுதுணையை இந்த நகர விற்பனை குழு மேம்படுத்தும் எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? இதற்கு முன்னாடியே நகர வியாபார குழு இருந்திருக்கு. இருந்தாலும் கூட மாநகராட்சியினுடைய தலையீடும் அவர்களுடைய எதேச்ச போக்கும் அந்த அதிகாரிகள் மத்தியில் இருந்துதான் இருக்கு. கொஞ்சம் சில அதிகாரிகள் இதை மதிச்சு ஜனநாயக பண்போடு நடந்தாலும் இந்த மத்திய சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும், நகர வியாபார குழுவை மதித்து நடக்க வேண்டும். அவர்களுடைய முடிவுப்படிதான் நம்ம ஒரு கடையை அகற்றுவதோ ஒரு ஒழுங்குபடுத்துவதோ செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தாலும் கடந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 75% பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் இதை மதிக்காமல், இந்த நகர வியாபார குழு இருந்து கூட அதை கேட்காம பல இடங்கள்ல கடைகளை காலி பண்ணியிருக்காங்க. அது நிதர்சனம், அது உண்மை. அதனால்தான் பல வழக்குகள் நம்ம சென்னை நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல பல வழக்குகள் பெண்டிங் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வழக்குல வந்ததுதான் இந்த தேர்தல் கூட. ஏன்னா ஏற்கனவே 15 மண்டலத்துக்கும் இதே மாதிரி தனித்தனி தேர்தல் நடந்து 90 பேர் இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் போட்ட வழக்க இவங்க சாதகமா எடுத்துக்கிட்டாங்களா, அது தங்களுக்கு ஒரு மறைமுகமா ஏதோ ஒரு ஆதரவு அளிக்கும்னு நினைச்சிட்டாங்களா தெரியல. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் அப்பயே சொன்னேன், இந்த 15 மண்டலத்துக்கும் தனித்தனி குழு இருக்கிறது தான் இந்த வியாபாரிகளை காப்பாற்றும், எல்லோருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று நான் சொன்னால் கூட மாநகராட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு சரியான ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணாம 15 மண்டலத்துக்கு சேர்த்து ஒரே தேர்தல்னு நடத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. அப்பயும் நம்ம சொன்னோம். ஆனா அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வழக்கு வரும் பொழுது இந்த 15 மண்டலத்துக்கும் ஒரே தேர்தல்னா எங்களால அந்த அதிகாரிகளால இல்ல இருக்கிற கமிட்டியால இந்த சாலையோர வியாபாரிகள் முழுவதுமா நிர்வகிக்க முடியவில்லை, அந்த சாலையோர வியாபாரிகள் பிரச்சனைகளை முழுவதுமா எடுத்துட்டு போக முடியவில்லை, அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு மீண்டும் அந்த 15 மண்டலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குழு கலைக்கப்பட்டு தனித்தனியா நடந்திருக்கு. இனி தனித்தனியா நடந்தாலும் இது ஒரு 90 பேர் கொண்ட பலம் அப்படின்னால எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருந்தால் நிச்சயமாக மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் இந்த சட்டத்தை மீறி, நகர வியாபார குழுவை மீறி ஒரு கடையை அகற்றுவது என்பதோ ஒழுங்குபடுத்துவது என்பதோ நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் சில அதிகாரிகள் மீறத்தான் செய்வார்கள். அதை நம்ம கட்டாயமா எதிர்காலத்தில் அதை நம்ம சந்தித்துத்தான் ஆக வேண்டும். சட்டப்படி அதனை நாம் தடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த நகர வியாபார குழு உறுப்பினர்கள் அதற்கு தயாராக வேண்டும். நடைபாதை கடைகளை அகற்றுவதற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுவது மக்களுடைய போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப இந்த நகர்மன்ற விற்பனை குழுக்கள் இதை ஒழுங்குபடுவதற்கான செயல்பாடுகள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நகர வியாபார குழுவினுடைய வேலையே அதுதான். இந்த எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணி, இது சாலையோர வியாபாரிகள் எதுக்காக வர்றாங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வர்றாங்க. நீங்களோ நானோ இல்ல வேற ஒரு பணக்காரரோ நினைச்சா சாலையோரத்துல நின்று வியாபாரம் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வெயில பார்க்காம மழையை பார்க்காம நாள் முழுவதும் நின்று
வியாபாரம் செய்யக்கூடியது யாருக்கும் சாத்தியம் இல்லை. யாரு ஒருத்தன் வறுமையோட இருக்கானோ, வேற வழி இல்லை, வாழ்வாதாரம் தேடுறானோ அவனுக்கு தான் அது சாத்தியம். அப்ப இந்த வாழ்வாதாரத்தை அளிக்காமல் எப்படி அவர்களை ஒழுங்குபடுத்துவது என்பதுதான் இந்த மத்திய சட்டத்தின் தெளிவா வரைமுறைகளை சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் அடையாள அட்டை கொடுங்க, எல்லாருக்கும் வியாபார சான்றிதழ் கொடுங்க, எல்லாருக்கும் இடத்தை ஒதுக்கி கொடுங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல இடையூறு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த இடையூறை சரி பண்ணி அதை ஒழுங்குபடுத்ததான் சொல்லியிருக்க ஒழிய அதை அகற்ற சொல்லல. அதனால சாலையோர வியாபாரிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவர்களால் மட்டுமல்லாமல் அகற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல என்பது மத்திய சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கு. அதனால ஒழுங்குபடுத்தும் வேலையையும் கட்டாயமா நம்முடைய சாலையோர வியாபாரிகளுடைய நகர வியாபார குழுக்கு முழு பொறுப்பு இருக்கு. அந்த முழு பொறுப்பை சட்டம் வழங்கி இருக்கிறது. அந்த சட்டப்படி நகர வியாபார குழுவினுடைய அந்த உறுப்பினர்கள் செயல்படுவார்கள். நிச்சயமாக எங்க பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையில தலையிட்டு ஒழுங்குபடுத்துவார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்க மாட்டார்கள். சாலையோர நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தேசிய அளவிலும் பொறுப்புல இருக்கீங்க, மாநில அளவு பொறுப்புலையும் தனிப்பட்ட இதுலையும் நீ பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை கண்டிருக்கிறீர்கள் இந்த நகர்மன்ற வியாபாரத்தில். இது தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கும் நடைபாதை வியாபாரிகளை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய பயணம் மீண்டும் தொடரட்டும். நன்றிகள் சார், வாழ்த்துக்கள். வணக்கம்.